ஹலோ மக்களே, இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி சண்டே. எங்கள் வீட்டில் மீன் காலையில் தான் போய் ஊளி மீன் குழம்புக்கு தனியாக, அது பேர் தெரில எனக்கு, எல்லா மீனுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஊளி மீன் பொறிக்க எடுத்து வச்சிட்டேன். குழம்புக்கு வைக்கிறதுக்கு தனியாக மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டேன். நாங்கள் எப்போயுமே மீன் குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு தான் வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சண்டேலையும் வேலைக்கு போயிடுவோம். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு லீவு கிடையாது. மந்த்லி இத்தனை லீவு அப்படின்னு சொல்லிட்டு லீவு. அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகிறதுனால காலையிலேயே 5 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 6 மணிக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி 7 மணிக்கு 2 பேருமே வேலைக்கு கிளம்பிடுவேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். பிள்ளைங்க சாப்பிட்டுடுவாங்க. லீவு அன்னைக்கு அப்படின்னா தான் நாங்கள் காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு பண்ணுவோம் நான்வெஜ்ஜு. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ நான் தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, முருங்கைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. புளி எல்லாமே நான் கரைச்சி மசாலா பொடி எல்லாமே மொத்தமாக தான் ஊற்றுவேன். அதனால் அதையும் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ புளி மசாலா பொடி எல்லாமே போட்டு வச்சாச்சு. நாங்கள் எப்போயுமே வீட்டு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் போட்டிருக்கேன். மீன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் மீனை போட்டால் கரெக்டாக இருக்கும். குழம்புக்குள்ளே மீனை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் குழம்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஊளி மீனை ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.